ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட தோட்டம் தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் தோட்டம்னா தோட்டம் கிடையாது, நம்ம கீரை பார்க்க போகிறோம். இப்போ டெய்லி ஒரு கீரை எடுத்துக்க சொல்கிறாங்க, எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம இரும்பு சத்து அதிகமாக இருக்க கீரை வந்து முருங்கைக்கீரை. இப்போ முருங்கைக்கீரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பறித்து முருங்கைக்கீரையும் கோவைக்கீரையும் சேர்த்து சமைக்க போகிறோம். அது மாதிரி சமைச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. நான் சமைச்சதில்லை, நான் சாப்பிட்ருக்கேன், அம்மா சமைச்சு கொடுத்து. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரையும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோவைக்கீரையும் இருக்குது. இது பாருங்க, முருங்கைக்கீரை பக்கத்துலேயே பாருங்க கோவைக்கீரையும் அதிலே இருக்குது பாருங்கள். அதனால் இந்த மாதம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மழை பெஞ்சிருக்கிறதுனால நமக்கு நல்லா ஃப்ரெஷ் கீரையாக கிடைக்கும். அதனால் வந்து நல்லா பறிச்சுட்டு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து அன்றாட வாழ்வில் வந்து நம்ம பக்கத்திலே நமக்கு நிறைய மூலிகைகள் வந்து கிடைக்கிது. ஆனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. நம்ம வந்து கிடைக்கிற மூலிகைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாகிடுது, ஒரு தெம்பு இல்லாமல் இருக்கும் உடம்பு. ஸோ நம்ம வந்து டெய்லி நம்ம சாப்பிட்ற இதில் வந்து கீரை ரொம்ப சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன செடிங்கள்லாம் வந்து வச்சுருக்குறோம். எல்லாமே இந்த மூக்கிரட்டைக்கீரை அதெல்லாம் வந்து நல்லா நம்ம தோட்டத்துலேயே வந்து அதுவாக தானாக வளரும். அது வந்து நம்ம கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் நமக்கு. இதெல்லாம் வந்து காசு கொடுத்துலாம் நம்ம போய் தேடி வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு கீரை பார்க்கலாம். நம்ம போதும், இந்த கீரை போதும் நமக்கு இப்போதைக்கு. இப்போ வந்து அந்த கோவைக்கீரைனா நம்ம கொவாப்பழம் இருக்குல்ல, அந்த கீரை தான் அது. அதோட கீரை இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இதுதான் அது. இதையும் நம்ம அதில் வந்து எடுத்துக்கலாம். நிறையா இருக்குது நம்ம தோட்டத்தில். நான் இதுக்காக தான் வளர்த்து வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம விளையிற எல்லாமே நமக்கு ஒரு மூலிகை தான். ஆனால் அது கரெக்டாக நம்ம தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து நல்லது. அது ஒன்றும் இல்லை, முருங்கைக்கீரை நம்ம எப்படி செய்கிறோமோ அதே தான், அதோட கொஞ்சம் இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணி செஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதை நான் செய்யும்போது நான் காட்டுறேன் எப்படி செய்யணும்னு. இப்போதைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கீரை நம்ம எடுத்துட்டோம். இப்போ சமைச்சிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக வந்து முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணலாம் போகணும். அவங்கவுங்க மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி. கிராமத்துலலாம் இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கழனி தண்ணி இருக்குல்ல, அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வேக வைப்பாங்க. அதுலேயே வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு அந்த காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கீரையும் போட்டு அப்படியே கரட்டிடுவாங்க. அப்படியே அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும்.
இதெல்லாம் வந்து ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி. உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் நம்மளுக்கு. அதனால் இந்த மாதிரி தான் செய்யணும். அதனால தான் நான் வந்து இதை பெருசாக சொல்லலை. இப்படி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுட்டு இறக்கிக்க வேண்டியது தான். இல்லை நம்ம ரெகுலராக வந்து நமக்கு பக்கத்தில் கிடைக்கிற கீரைங்களே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதுங்க. ஒரு கையில் ஒரு பொடி இருந்தால் போதும். இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் இதில் பிளட்டு அதான் அந்த ரத்த சோகை இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க அது.